ஐயனார் துணை சீரியலில் நிலா நல்லபடியாக ப்ராஜெக்டை முடித்ததுனால நம்ம ராகவ் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே சேர்ந்து சக்ஸஸ் மீட்டுக்காக வெளியில் போய் டின்னர் சாப்பிட்லான்னு வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல ராகவ் எல்லாத்த விட நிலாவை அதிக அக்கறையோடு கவனிக்கிறாங்க. இதை பார்த்த எல்லாருமே என்னடா நடக்குது இங்கே, ராகவ் சார் ஓவராக நிலாவை கவனிக்கிறாங்களேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல நிலாவுக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக ஆகுது. அதே மாதிரி இங்கேருந்து எப்படியாவது கிளம்பணும்னு நினச்சிட்டு தனியாக வந்து நம்ம சோழனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. நான் ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன், இங்கே ஆஃபீஸில் எல்லாரு கூடயும் சாப்பிட வந்தேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோழன் எப்படான்னு இருப்பாங்க, நிலாவே வந்து கூட்டு போங்கன்னு சொன்னால் எப்படி வராமல் இருப்பாங்க. உடனேவே ரெஸ்டாரண்ட் வாசலில் வந்து நின்றுட்டு, ஏங்க நீங்கள் சொன்ன அதே அட்ரஸ்க்கு வெளியில் தான் நிற்கிறேன், சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உடனே ராகவ், என்னாச்சு, உங்களுக்காக தான் இந்த சக்ஸஸ் மீட்டே நடக்குது, நீங்கள் நல்லபடியாக சாப்பிடணுன்னு தான் நாங்கள் எல்லாருமே ஏற்பாடு பண்ணோம், இப்போ எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொல்கிறீங்க, இன்னும் யாருமே சாப்பிட்டு முடிக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லை ராகவ், எனக்கு கொஞ்சம் ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு இந்த ப்ராஜெக்டை பண்ணதில் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸில் வச்சு எல்லோரும் கேட்க போய் தான் என்னால் மறுத்து பேச முடியாமல் நான் வந்தேன். இப்போ எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நீங்கள் மெதுவாகவே கிளம்புங்க, நான் மட்டும் இப்போ சீக்கிரமாக கிளம்புறேன்ட்டு எந்திக்கிறாங்க நிலா. உடனே ராகவ், இருங்க நிலா, நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி எந்திக்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லை இல்லை, என்னை பிக்கப் பண்ண சோழன் வந்திருக்காங்க, நான் அவங்க கூட போயிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே வந்த ராகவ் நிலா வண்டியில் ஏறுறாங்களான்னு பார்த்துட்டு நாம் சோழன்கிட்ட, இதை பாரு, பத்திரமா கொண்டு போய் இறக்கி விடணும் சரியா, அதே மாதிரி நிலா என்னோட ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழனும் பல்ல கடிச்சிட்டு என்னது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கு ராகவ், இதை பாரு நிலா, நான் பார்க்குற பொண்ணு, நிலா என்னோட ஆள், அதனால் அவளை நீ பத்திரமா கொண்டு போய் இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருக்கிறதுனால சோழனுக்கு என்ன பதில் சொல்லன்னே தெரியாமல் இருக்குது. அவங்க கையெல்லாம் எப்படியாவது ராகவை இப்போவே அடித்து மூச்சு முறையெல்லாம் பேத்துறோமான்ட்டு வருது. இருந்தாலும் நிலா, இன்னும் டைம் ஆச்சு, எதுக்கு அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சத்தம் கொடுத்தது தான், இதை வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போகிறாங்க. வண்டி எடுக்கும் போதெல்லாம் ராகவை பார்த்து முறைச்சிட்டே போகிறாங்க. வீட்டுக்கு வந்துமே ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க நம்ம சோழன். அது மட்டும் இல்லாமல் நிலா கிட்ட கோபமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலா கூட கேட்குறாங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க, அந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் வச்சு ராகவ் ஏதோ உங்ககிட்ட பேசுனாங்களே, என்ன பேசுனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழன் மனசில், ஆமாம், அவன் சொன்னதை இப்போ நான் உன்கிட்ட சொல்ல முடியுமாக்கும், அப்படி சொன்னதும் நீ ஒருவேளை அவனை லவ் பண்ணிட்டேன்னா அது நடந்துடவே கூடாதுப்பா அப்படின்னு மனசில் நினச்சிட்டே நிலா கிட்ட, ஒன்றும் இல்லை, நீங்கள் நேரமாயிட்டு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி நிலாவை அனுப்பி வைக்கிறாங்க. மறுபடியுமே அவங்க அப்செட்டாக இருக்கிறத பார்த்த பாண்டியன் வந்து பக்கத்தில் கேட்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு, எதுக்கு வந்ததுலேருந்து மூஞ்சை எப்படி தொங்க விட்டுட்ருக்க அப்படின்னு கேட்டதுமே சேரனும் கேட்குறாங்க. ஆமாடா, நானும் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன், நீ சரியாக சாப்பிடலை, ஒரு மாதிரி உம்முன்னே இருக்கே, என்னாச்சு, ஏதாவது உனக்கும் நிலாவுக்கும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போந்தான் நம்ம சோழன் மனசில் யோசிக்கிறாங்க, ஏற்கனவே நான் வாய் விட்டு வீட்டில் ஒளறி வச்சுருக்கேன், நிலா எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான்ட்டு, ஆனால் இப்போ எப்படி நான் அதை பொய்ன்னு சொல்லுவேன், ராகவ் வேற இது ஏன் ஆளுன்னு ஏன் முன்னாடியே சொல்கிறான், அவனை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிற நிலமையில நீங்கள் வேறு கேள்வி மேலே கேள்வியாக கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தூங்குறாங்க. மறுநாள் காலையில் நிலாவை ஆஃபீஸில் விடுறதுக்காக நம்ம சோழன் தான் கூப்பிட்டு வராங்க. அப்போது வண்டியில் வரும்போது சோழன் அமைதியாக வர்றதை பார்த்த நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் விடாமல் தொணன்னு பேசிட்டு வருவீங்க, இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேசுகிற மூடில் இல்லைங்க அப்படின்னு சோகமாக சோழன் சொன்னதுமே நம்ம நிலாவுக்கு ஃபோன் வருது. அதை எடுத்ததுமே ராகவ் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எடுக்கிறாங்க. இதை பார்த்த சோழன், காலையிலே ஃபோன் பண்ணிட்டானா என் உயிரை எடுக்கிறதுக்கு அப்படின்னு இந்த பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ நிலாவுமே
ராகவ் கிட்ட கேட்குறாங்க. என்ன விஷயம் ராகவ்னு சொன்னதுமே ராகவ், இல்லைங்க, நீங்கள் நேற்று நைட்டு வேற பாதியிலே எந்திரிச்சு போயிட்டீங்க சாப்பிடாம. நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி உள்ள கஃபேல தான் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் அங்கே வந்துடுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, என்ன விஷயமா கூப்பிடுறீங்க, எதுவும் அர்ஜெண்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவுக்கு நல்லாவே தெரியும் ஆஃபீஸ் விஷயம்னு சொன்னால் மட்டும்தான் நிலா வெளியில் வருவாங்கன்ட்டு. ஆமாம், கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமும் பேசணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டும் கூட தான், இங்கே வரீங்களான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி ராகவ், நான் வரேன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்லி அந்த இடத்துல இறக்கி விட சொல்கிறாங்க. அங்கே வழக்கத்துக்கு மாறா ஆஃபீஸை விட்டுட்டு கஃபேல இறங்கினதுமே நம்ம சோழன் கேட்குறாங்க, ஆமாம், எதுக்கு நீங்கள் இங்கே இறங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிலா, இல்லை, ராகவ் இங்கே தான் ஒரு ஆஃபீஸ் விஷயமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவரை தான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் விஷயமா, சரிங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு நிலாவை அனுப்பிட்டு வெளியிலேயே சோழன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் விஷயமா அந்த நாயெலாம் இப்படி அனுப்பாதே, நேற்று நைட்டு தான் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேசுனா, ஒருவேளை வேறு எதுக்காகவும் இருக்குமோ. இந்த காஃபி கடையை பார்த்தா கூட காஃபி கடை மாதிரியே தெரியல, ஏதோ லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கானுவோ, என்ன நடக்குதோ உள்ள அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சோழன். அதே மாதிரியே உள்ளே போன நிலா கிட்ட ராகவ் சர்ப்ரைஸாக கையில் ஒரு பூங்கொத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து நிலா, எதுக்காக இந்த பூங்கொத்து, எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கின நிலா, ஒருவேளை ப்ராஜெக்ட் சக்ஸஸாக போச்சே அதுக்காகவா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இது அதுக்கு கிடையாது, அதே மாதிரி நான் உங்களை வெளியில் கூப்பிட்டது ஆஃபீஸ் விஷயமாவும் கிடையாது, பர்சனல் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நிலா, பர்சனலா, அப்படின்னு பேசணும் நீங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லை நிலா, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், சொல்லாமல் என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கையில் அந்த பூங்கத்தை கொடுத்து, நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க ராகவ். இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே மாதிரியே உள்ள என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்த சோழனுமே இந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க. அதுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாமல் நம்ம சோழன் வெளியில் வராங்க. வந்து காரில் உட்காந்துட்டு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எப்படி அவன் என்னை விட அழகாக இருக்கான், என்னை விட பணக்காரனாக இருக்கான், என்னை விட நல்லா படிச்சிருக்கவும் செய்தான், அதனால் எல்லா விதத்துலேயுமே அவன் என்னை விட நிலாவுக்கு தகுதியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி அழுகுறாங்க. ஆனால் இங்கே நிலா, இதோ பாருங்க ராகவ், நீங்கள் ஏதோ ஆஃபீஸ் விஷயமா கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன், ஆனால் நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை, உங்கள் பூங்கொத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு கோவமாக தான் வெளியில் வராங்க. அப்படி வெளியில் வந்த நிலாவோட கையை வேகமாக வந்து ராகவ் பிடிக்கிறாங்க. ப்ளீஸ், என்னை வேணான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? நான் நிஜமாவே உங்களை நல்லா பார்த்துப்பேங்க, நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்கள், அந்த பதிலுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்குன்னு சொல்லிட்டு என்னை மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு போவாதீங்க. ஆஃபீஸ்லேயுமே இது எதுவுமே நடக்காத மாதிரி நல்லபடியாக பேசுங்க, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இப்படி ராகவும் நிலாவும் கை கோத்து பேசுகிறத பார்த்த சோழன், சரி அப்போது நிலாவுமே ராகவுக்கு ஓகே சொல்லிட்டா போல அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்கிறாங்க.